Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த காலேஜ்ல 2024 என்ன கட் ஆஃப்ல வந்து சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது 2024 கவுன்சிலிங் அப்புறம் 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டேட்டா அனாலிசிஸ் வந்து நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். அந்த டீடைல்ஸ் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்டோட டீடைல்ஸ் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு தகவல்னு சொல்லலாம். ஓகேங்களா, 2723 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஈரோடுல இருக்கக்கூடிய வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ்ல என்ன கட் ஆஃப் பார்க்க போறோம், என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கறத பார்த்தலாம். ஏடிஎஸ் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 163 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப். ஓகேங்களா, நம்ம பாக்குறது எல்லாமே க்ளோசிங் கட் ஆஃப் தான். அடுத்து பிசில 151, பிசிஎம் 162.5, எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 143 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி 92, எஸ்சிஏ 112, எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 93 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஓப்பன் கேட்டகரியில 157லையும், பிசியில் 149, பிசிஎம் 154, எம்பிசி 134.5, எஸ்சி பார்த்தீங்கன்னா 123.5 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கோர்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால முக்கியமா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து என்ன கட் ஆஃப்ல போயிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, மற்ற கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல காட்டிடுறேன், கட் ஆஃப் என்னன்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது சிவில்ல பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு ஓசியில பார்த்தீங்கன்னா 168.5 வந்து க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கு. பிசியில பார்த்தீங்கன்னா 159, பிசிஎம்ல பார்த்தீங்க அப்படின்னா 136.5, அண்ட் தென் எம்பிசியில பார்த்தீங்க அப்படின்னா 144.5லையும், எஸ்சியில 88.5, எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா 121.5, அண்ட் எஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 101 கட் ஆஃப்ல வந்து க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ் காலேஜ். ஓகேங்களா, ஈரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட். இசியில் ஓப்பன் கேட்டகரி 158.5, பிசி 150, பிசிஎம் 133.5, அண்ட் எம்பிசி பார்த்தீங்கன்னா 132.5, எஸ்சி 80லையும், எஸ்சிஏ 107.5 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். இதுக்கு என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்ததாக ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஐடியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 160.5லையும், பிசியில் 154.5, பிசிஎம் 148.5, எம்பிசி 168.5, எஸ்சி பார்த்தீங்கன்னா 96.5லையும், எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 138.5 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஸ்கிரீன்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கும் வந்து என்ன கட் ஆஃப்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்கிரீன்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இந்த காலேஜில் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்தரா இன்ஜினியரிங்கான கவுன்சிலிங்ல ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி அப்ளை பண்றதுல இருந்து ப்ராசஸ்ல எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் அண்ட் கவுன்சிலிங் கைடன்ஸும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா விதமான அப்டேட்ஸும் இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.